எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கும் நிலையில் தைப்பொங்கல் நாளைய தினம் 15/1/2026 அன்று வரவிருக்கின்றது. விவசாயிகள் அறுவடை செய்து மகத்தான மகசூலை பெற்று சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் திருநாளை அவர்களுடன் நாமும் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் உணவளித்த சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வருகிறோம். இந்த ஆண்டு எந்த நேரத்தில் பொங்கல் வைப்பது சிறப்பான பலனை தரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தேவர்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரையிலான 6 மாத காலம் தசிநாய காலம் என்றும், அது இரவு பொழுதாகவும், தை முதல் ஆணி வரையிலான 6 மாத காலம் உத்தராயண காலம் என்றும், அது பகல் பொழுதாகவும் இருக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. தை மாதம் பிறக்கும் முதல் நாள் தேவர்களுக்கு உத்திராயண காலம் துவங்குகிறது. வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் துவங்கக்கூடிய இந்த நல்ல நாளில் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். எப்போதும் போல சூரிய பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு. அதாவது சூரிய பொங்கல் என்பது அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடு எல்லாம் நிறைவு செய்து விட வேண்டும். இதனை சூரிய பொங்கல் என்று அழைக்கின்றோம். இந்த சூரிய பொங்கல் நேரமான 4:30 மணியிலிருந்து அதிகாலை 6 மணிக்குள் பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு. அப்படி இல்லை என்பவர்கள் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரையிலும் அல்லது காலை 10:35 மணி முதல் பகல் 1 மணி வரையும் பொங்கல் வைப்பதற்கு நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் காலை 6 மணிக்கு முன்பாகவே பொங்கல் வைக்கப் போகிறீர்கள் என்றால் நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை. 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் பொங்கல் வைத்து படையலெல்லாம் படைத்து வழிபாட்டையும் நிறைவு செய்திருக்க வேண்டும். இப்போது பொங்கல் வைக்கும் முறை பற்றி பார்க்கலாம். பசுஞ்சாணத்தில் மேடை அமைத்து அதில் பசுஞ்சாண பிள்ளையார் வைத்து முதலில் வழிபாடு செய்ய வேண்டும். 2 பசுஞ்சாண பிள்ளையார் தயார் செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு மஞ்சள், சந்தன, குங்குமம் பொட்டு இட்டு கொள்ளுங்கள். பூசணிப்பூ போன்றவற்றாலும் மேடையை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். பொங்கல் கோலம் வாசலில் போடுவது போல இம்மேடையில் சூரிய கோலம் வரைய வேண்டும். பின்னர் தலைவாழை இலை போட்டு அதில் காய்கறிகளும் பழங்களும் வைத்து பிள்ளையாரை முதலில் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். பிள்ளையாருக்கு சிகப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிள்ளையாரை இவ்வாறு வணங்கிய பின்பு புதுப்பானையில் வழக்கம் போல மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் தயார் செய்து குலவை சத்தம் போட்டு சூரிய காயத்ரி மந்திரம் உச்சரித்து சூரிய பகவானை நோக்கி நன்றி செலுத்தி வழிபாடு செய்ய வேண்டும். இவ்வாறு முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபட்டு சூரியனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் குடும்பத்தில் சுபிட்சம் நிலைக்கும், துன்பங்கள் மறைந்து வறுமை நீங்கி சுகபோக வாழ்க்கை கிட்டும். உற்றார் உறவினர்களுடனும் நண்பர்களுடனும் மகிழ்ந்து உரையாடி இந்த பொங்கலை இனிமையாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.